அம்பேத்கர் ஒரு எஸ்சி எஸ்டி மக்களுக்கான தலைவர். அவர் ஒரு சாதி தலைவர். அவரோட போட்டோ, அவரோட சிலை எல்லாம் காலனிக்குள்ளதான் இருக்கணும். எங்களுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணிருக்காரு, எங்களுக்கான தலைவரே இல்லைன்னு ஓசி, எம்பிசி, பிசி மக்கள் நினைச்சீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1942 இருந்து 46 வரை தொழிலாளர் துறை அமைச்சரா இருந்தாரு. 28 மசோதாக்களையும் சட்டங்களையும் அவர் கொண்டு வந்தாரு. அதுல இருந்து நச்சுன்னு ஒரு 5 பார்ப்போம். மாடு போல நேரங்காலமே தெரியாம வேலை செஞ்சுட்டு இருந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும்னு சொல்லி 8 hours ரூலை கொண்டு வந்தவர் நம்ம பீம்ஜி. 1948 ஏப்ரல் 19 லேபர்ஸ்க்கான காப்பீடு சட்டம், இஎஸ்ஐ, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், அதாவது தொழிலாளர்களுக்காக தனி மருத்துவத்தை கொண்டு வந்ததும் நம்ம ஹீரோ தான். 1961 மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் நடைமுறைக்கு வந்தது. மகளிர் மகப்பேறு கால சட்டம், அதாவது பிரெக்னன்சி லேடிஸ்க்கு மெட்டர்னிட்டி லீவ்னு ஒன்னு கொடுக்கணும், கூடவே சம்பளமும் கொடுக்கணும்னு 1945 சொன்னவர் தான் நம்ம பீம்ராவ் அம்பேத்கர். ஒரு தொழிற்சாலையில பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், சம்பளமும் ஈக்குவலா கொடுத்தே ஆகணும்னு எவனுக்கும் பயவிடாம நெத்தி போட்டுல நச்சிரி போட்டவர் தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். போனஸ், இன்சென்டிவ் கொடுக்கணும், ஓட்டி பார்த்தா எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்கணும், பேசிக் சேலரி பிக்ஸ் பண்ணி இருக்கணும், லேபர் சேஃப்டிக்கு தனி யூனியன் வைக்கணும், முக்கியமா வேலை செய்யறப்போ எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடனே மெடிக்கல் சப்போர்ட்டும் கூடவே லீவும் தரணும்னு இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு பெனிஃபிட்டா இருக்க 28 சட்டங்களை கொண்டு வந்தவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். அவர் வாங்கி தந்த எல்லா உரிமைகளையும் அனுபவிச்சுட்டு சாதி தலைவர்னு சொல்றீங்களே, நியாயமா?